இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பனானா ஜூஸ் தான். அது எப்படி போட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பனானா எடுத்து நான் கட் பண்ணிக்கினேன். ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சை முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு மில்க் ஆட் பண்ணால் கூட பரவாயில்ல. நான் நார்மலாக அப்படியே தான் மில்க் ஆட் பண்ணுறேன், காசின பால். இப்போ மிக்சியில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போது மசியாக அரைச்சாச்சு. இப்போ இது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கேன். ஸ்வீட்காக நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன். பால் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. நான் பால் தாராளமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இடையில நம்ம மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். ரொம்ப அழகாக ஈஸியாக ஒரு பனானா ஜூஸ் ரெடி ஆகிட்டு, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியான காலையில் வந்து காலை ஜூஸாகவே இதை குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. பனானா மில்க்கு, அப்புறம் நம்ம காஞ்ச திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். காஞ்ச திராட்சை பிளாக் கலர் கூட நம்ம ஆட் பண்ணலாம், அது இன்னும் நல்லது. தேங்க்யூ.